வணக்கம். ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஜோதிடம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா, ராகு கேது தோஷம். அதாவது ராகு கேது தோஷம்னா என்ன, யாருக்கு ராகு கேது தோஷம் பாதிப்பை ஏற்படுத்தாது, யாருக்கு ராகு கேது தோஷம் பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் ராசி லக்கணத்திற்கு 1, 2, 7, 8 இந்த 4 ஸ்தானத்தில் ராகு கேது இருக்கும்போது ராகு கேது தோஷமாகும். ஒருவருக்கு ராகு கேது தோஷம் இருக்கும்போது அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிக்கல்கள் ஏற்படும். திருமணம் காலதாமதமாக நடக்கும். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே சண்டை சச்சரவு, பிரிவினை, தாம்பத்திய குறைபாடு போன்ற பல சிக்கல்களை ஏற்படுத்தும். கணவன் அல்லது மனைவிக்கு உயிருக்கு கண்டங்கள் கூட ஏற்படலாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. எல்லாத்துக்கும் இந்த ராகு தோஷம் இது போன்ற அமைப்பு செய்யாது. ஒரு சிலருக்கு யோகமான பலன்களையும் ஒரு சிலருக்கு தோஷமான பலன்களையும் செய்யும். என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல ராகு கேது தோஷம் பாதிக்காத ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒருவருக்கு ராகு தோஷம் பாதிக்கக்கூடாது எனில், ராகுவிற்கு வீட்டு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற வேண்டும். ராகு கேதுவிற்கு சாரம் கொடுத்த கிரகமும் ஆட்சி உச்சம் பெற வேண்டும். ராகு கேதுவிற்கு குரு, சுக்கிரன், சந்திரன், வளர்பிறை சந்திரன், புதன் போன்ற சுபகிரக பார்வை அல்லது தொடர்பு பெற வேண்டும். இந்த 3 அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு ராகு தசையோ கேது தசையோ பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துவது யோகமான பலன்கள் தான் செய்யும். அதாவது ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற வேண்டும். ராகு கேதுவிற்கு சாரம் கொடுத்த கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் பெற வேண்டும். ராகு கேதுவிற்கு குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் போன்ற சுபகிரகங்கள் தொடர்பு பெற வேண்டும். இந்த உதாரண ஜாதகத்தை பாருங்கள். லக்கணம் மேச லக்கணம், 2ல் ராகு 8ல் கேது இருக்கிறனால இவருக்கு ராகு கேது தோஷம் இருக்குன்னு அர்த்தம். இவருக்கு ராகு ரிஷபராசியில் இருக்காரு. இந்த வீட்டு அதிபதியான சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்காரு. இந்த ராகுக்கு குரு பார்வையும் இருக்குது. இவருக்கு பிறந்தது மகர ராசி திருவோண நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. திருவோண நட்சத்திரம் சொல்லி பார்க்கும்போது சந்திரதசை இருப்பு ஒரு 10 வருஷம், அடுத்தது செவ்வாய் தசை 7 வருஷம், கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு பிறகு ராகு தசை ஆரம்பிக்கும். ராகு தசை 18 வருஷம் நடக்கும். இவருக்கு கரெக்டாக 17 வயசுக்கு பிறகு 18 வயசுலேருந்து ராகு தசை ஆரம்பிக்குது. இவருக்கு இந்த ராகு தசை ஆரம்பித்த உடனே திருமணம், குழந்தை பாக்கியம் சொல்லி அனைத்து வகையான யோகா பலன்களும் செய்யும். ஏன்னா ராகுவிற்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்காரு. ராகுவிற்கு சுபகிரக தொடர்பு இருக்குது. எனவே இந்த ராகு எது 2 வீட்டில் இருந்தாலும் தோஷத்தை ஏற்படுத்தாது, யோகமான பலன்களை செய்யும். இன்னொரு அமைப்பு என்ன சொல்லி பார்க்கும்போது, ராகு கேது தோஷம் இருந்து உங்களுக்கு ராகு தசையோ கேது தசையோ சிறு வயதில் முடிஞ்சிருந்தாலும் சரி, அல்லது திருமணம் ஆகி ஒரு 20-30 வருடம் கழித்து வந்தாலும் சரி, பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. அதாவது இந்த லக்கணப்படி பாருங்கள். இவருக்கு 2ல் ராகு 8ல் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாதகர் பிறந்தது மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. பிறந்த உடனே ராகு தசை நடக்கிறதுனால இவங்களுக்கு இந்த ராகு தோஷம் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. அதாவது ராகு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெறணும், சாரம் கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெறணும். ராகுவிற்கு சுபகிரக தொடர்பு இருக்கும்போது ராகு தோஷம் பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. இது முதல் விதி. அடுத்தது ராகு கேது தோஷம் பாதிக்கக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ஜாதகத்தை பாருங்கள். ராகு கேது தோஷம் பாதிக்கும் ஜாதகம். அதாவது ராகு கேதுக்கு வீட்டு கொடுத்த கிரகம் நீசமாக வேண்டும். ராகு கேதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் பலவீனம் அடைய வேண்டும். அதாவது ராகு கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் நீசம், பகை போன்ற அமைப்பில் இருந்து பகைப்பட்டு, அதாவது பலவீனமாக இருக்க வேண்டும். ராகுவிற்கு சாரம் கொடுத்த கிரகம் பலவீனமாக இருக்க வேண்டும். அடுத்தது ராகு கேதுவிற்கு சனி, செவ்வாய் போன்ற பாவகிரக தொடர்பு ஏற்பட வேண்டும். சனி, செவ்வாய் போன்ற பாவகிரக தொடர்பு ஏற்பட வேண்டும். ஜாதகத்தை பாருங்கள். மேச லக்கணம், 2ல் ராகு 8ல் கேது. இவருக்கு ராகு தோஷம் இருக்குன்னு அர்த்தம். இந்த ராகு வீடு கொடுத்த சுக்கிரன் நீசமாகிறாரு. இந்த ராகு 8ஆம் பார்வையாக சனி செவ்வாய் பார்க்குறாரு. எனவே இந்த ராகு பாவத்துவமாக இருக்காரு. அந்த ஜாதகம் போல இந்த ஜாதகர் மகர ராசி திருவோண நட்சத்திரம் வச்சுருங்க. போன ஜாதகப்படியே சந்திர தசை இருப்பு ஒரு 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், கிட்டத்தட்ட 17 வயசுக்கு பிறகு 18 வருஷம் ராகு தசை நடக்கும். இவருக்கு ராகு தசை திருமணத்தை பண்ணி வைக்காது. போன ஜாதகத்தில் திருமணத்தை பண்ணி வைக்கும், ஆனால் இந்த ஜாதகத்தில் திருமணத்தை பண்ணி வைக்காது. ஏன்னா ராகு பாவத்துவமாக இருக்கார். வீடு கொடுத்த சுக்கிரன் நீசமாயிட்டார். கடுமையான தோஷ பலன்களை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட ராகு தசை 35 வயசு பிறகு தான் திருமணம் நடக்கும். அதாவது உங்கள் ஜாதகத்தில் ராகு எது தோஷம் இருக்குன்னா அந்த ராகு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற வேண்டும். சாரம் கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற வேண்டும். அடுத்தது ராகுக்கு சுபகிரக தொடர்பு இருக்க வேண்டும். இது போன்ற அமைப்பு இருக்கும்போது ராகு தோஷம் பற்றி பயப்பட தேவையில்லை. ராகு யோகமான பலன்களை செய்யும். ஒருவேளை உங்களுக்கு ராகுக்கு கேதுக்கு வீட்டு கொடுத்த கிரகம் வீக்காகி, ராகுக்கு கேதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் வீக்காகி, ராகு கேதுக்கு சனி செவ்வாய் போன்ற பாவகிரகங்கள் தொடர்பு ஏற்படும் போது அவங்களுக்கு கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.